வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனிய வேண்ட நிகழ்ச்சி எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அனிமல் ரைட்ஸ் அவேர்னஸ் வீக்கில் நமக்கு ஒரு சூப்பரான 2 கெஸ்ட் வந்து பேசியிருக்காங்க. ஸ்கேன் ஃபவுண்டேஷன்லேருந்து அவங்க நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் படித்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை அது வந்து அதோட லைஃப் சைக்கிளை நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். அதோட ஸ்டோரியை அது வந்து ஒரு ரேஸ் குதிரையாக இருந்திருக்கு, நிறைய காம்படிஷன்ஸ் வின் பண்ணியிருக்கு, ஒரு க்ளோரி அதோட லைஃப்பில் வந்து மற்ற குதிரையோட வேறு மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கு. அங்கேருந்து வெளில வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கழட்டி விட்டுறாங்க. அப்புறம் பீச்சில் வந்து அதை சவாரிலாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அங்கேயும் அதுக்கு நிறைய சாப்பாடுலாம் கொடுக்க முடியல, அதுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை கழட்டி விட்டுறாங்க. இப்போ எப்படி நம்ம மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிட்ட ஹெல்ப் வாங்கிட்டு சில பேர் வந்து கழட்டி விட்டுருவாங்க இல்லையா, அதுக்கு ஈக்குவலான ஒரு செயல் தானே இது. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஹார்ட்டடாக இருக்கும். அப்புறம் அந்த குதிரை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் அங்கே இங்கேயும் வந்து நடமாடிட்டே இருந்திருக்கு. ஒரு மீடியனை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அது ஆக்சிடென்ட் ஆகி அடிப்பட்டு கீழே விழுந்திருக்கு. ரொம்ப நாள் யாருமே கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. இது மாதிரி அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து அதை போயிட்டு காப்பாற்றி மீட்டு இப்போ வந்து அதுக்கு சிகிச்சைலாம் கொடுத்துட்ருக்காங்க. அது நல்ல நலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நம்ம படிக்கிற இடத்துல வந்து ஒரு விஷயத்தை பற்றி என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம என்ன கற்றுக்குறோம், ஹியூமனிட்டி எப்போவுமே வந்து என்ன தான் கற்றுக்கிட்டாலும் சைட் பை சைட் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லலாம். ஆனால் இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மணி இந்த ப்ராப்ளம் இருக்குது இல்லையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய விலங்குகளை வந்து துன்புறுத்தக்கூடாது, பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற சட்டம்லாம் வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து சர்க்கஸ் இண்டஸ்ட்ரி கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் குரல் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அது ஒரு ஜீவராசி, அது எந்த விதத்துலையும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பொழுதுபோக்கு துறை இருக்குல்ல சார், அந்த துறையில் விலங்குகளை வந்து எப்படிலாம் பார்த்துக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, அது வந்து 100% வந்து ப்ராஹிபிட்டட் தான். ஸோ அது பர்ஃபார்மன்ஸ் ஆக்ட் படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தவறான செயல் தான். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மேஜிக் ஷோவில் நடந்த ஒரு எலிஃபெண்ட் வச்சு அதை மறைய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அது பண்ணாங்க. அது இனிஷியேட் பண்ணி அதையும் வந்து அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து இன்னும் வந்து வி ஆர் ட்ரை டு ஃபைட் வித் தம். ஒரு லீடிங் ஒரு புதுமலை ரோட்டில் ஒரு தீம் பார்க்கில் பண்ணிகிட்ருக்குறாங்க, நேட்டிவிட்டிக்காக பண்ணிகிட்ருக்குறோன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுவும் பர்ஃபார்மன்ஸ் ஆக்டில் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதையும் நாங்கள் வந்து மேக்ஸிமம் அதை வந்து நிறுத்திடுவோம். ஸோ இப்போ என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கர்டைல் பண்ணி என்டையராகவே இப்போ நல்லிஃபை ஆகிடுச்சு. ஸோ ரிலீஜியஸ் இதில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் அதை ரிலீஜியஸாக பொறுத்தொட்டு அதை எதுவும் பண்ண முடியாது. பட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணுவோம். பட் அவங்களும் வேறு மாதிரி இப்போ சர்க்கஸில் இருந்துச்சு, அதில் நிறுத்திட்டான இப்போ மேஜிக் ஷோ வந்துட்டாங்க. மேஜிக் ஷோவில் நிறுத்தினோன்னு அடுத்தாப்பில் ஒரு தீம் பார்க்குக்கு வந்துட்டாங்க. ஸோ அதையும் இப்போ வந்து அதையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த ரிலீஜியஸாக சொல்லியிருந்தார் இல்லையா சார் அதில் பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் சில பேர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கலாம் இல்லையா. அது ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி சார் இப்போ இந்த ஃபீல்டே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வனவிலங்குகளுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸே நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. அது எப்படி சார் விதைக்கிறது? அது வந்து ஸ்கூலிங் லெவல்லேருந்து தான் எஜுகேட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறது. அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய எலிஃபென்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து ஃபுட் சிஸ்டம் கொடுத்து அது ஃபுட் சிஸ்டம் பண்ணியாச்சு. இப்போல்லாம் முந்தி மாதிரி நீங்கள் போய் வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னாக்கா பாகணும் உடனே கொடுக்க மாட்டார். இன்றைக்கி அதுக்கு 10 வாழைப்பழம் கொடுத்தாச்சு, அதோட அது ஸ்டாப்பிட்டு நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்பாங்க. சப்போஸ் தேங்காய் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தேங்காய் கிடையாது, நான் ஆசீர்வாதம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதையெல்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னாக்கா அதுலேருந்து அதுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு இனிஷியேட் எடுத்து அதுவும் பண்ணியாச்சு. ஸோ இட் இஸ் கலெக்டிவாக பண்ணி அதுவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுவும் இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓவரால் ஜீவன் அது வந்து சுதந்திரமாக வாழட்டும், அதுக்கு தேவையான உணவை டைமுக்கு கொடுத்துருது. அது மட்டும் தான் நம்ம அது ரிக்யூர்டு லெவல் ஆஃப் ஃபுட் லெவல் தான் கொடுக்கும். இவ்வளோ தான் போதும். ஆமாம், தேவை ஃபுட் சார்ட் கொடுத்து தான் அதுக்கே இப்போ ஃபீடிங் இப்போ போயிட்டுருக்கு ஆல் எலிஃபென்ட்ஸ்க்கு. அதுக்காக தான் அந்த புத்துணர்ச்சி இதுக்கெல்லாம் போயிட்டு வருதுங்களா, அதுலேருந்து வி ஆர் டூ த ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம். இதில் நான் என்னோட துதிக்கை வந்து எவ்வளோ க்ளீனாக வச்சிருக்கேன், எதுக்குடா தேவையில்லாமல் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா கூட தெரியல உங்கள் தலையில் நான் கை வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. கரெக்டான விஷயம் தான். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெட்ஸ் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அந்த செல்லப்பிராணி மேலே உயிர் வச்சிருப்பாங்க, தனி கவுச்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா. அது மாதிரி இருக்கவங்க கூட வந்து லெதர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் என்ன சொல்ல போனால் டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு விஷயம் கலந்துருச்சு, ஆனால் அது தப்பு அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம், என்வி கூட சாப்பிட்றது. எக்ஸாக்ட்லி. இல்லை, இன்றைக்கி இந்த என்டர்டெயின்மெண்ட்டோட சேர்ந்த ஒரு சில விஷயம் வந்து இந்த ட்ரெடிஷன் ரொம்ப நாளாக நான் பண்ணுறேன், இது கலாச்சாரம் எனக்கு அப்படின்ற பேரில் என்னது கலாச்சாரங்கிறது முதல்ல தெரியறதில்ல. அதாவது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதங்கம் காணும்னு பாரதியார் பாடினாரா, அவருக்கு 16 மொழி தெரியும். நம்ம பாடினோம்னா என்ன அர்த்தம்னு ஒன்றும் புரியல. இதே தான் இந்த ரொம்ப வருஷமாக பண்ணுறோம் இந்த என்டர்டெயின்மெண்ட்டு. ரொம்ப வருஷமாக இது ஒரு விளையாட்டாகவே வச்சுக்கிறோம். எப்படி ஒரு உயிரினம் விளையாட்டு பொருளாகும் இல்லையா? ஒரு பக்கத்து வீட்டு குழந்தை எடுத்து இது வந்து ஒரு பொம்மை விளையாடலாம் அப்படின்னா சாத்தியமானா சாத்தியம் இல்லை. எப்படி ஒரு மாடு, ஒரு ஆடு, ஒரு சேவல் இதெல்லாம் எப்படி விளையாட்டு பொருளாக அனுமதிக்க முடியும்? சட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து இது கலாச்சாரம். ஒட்டுமொத்தமாக உணர்வுங்கிற ஒரு விஷயந்தான். நான்லாம் பேசிக்காக ஒன்றும் வெஜிடேரியனெல்லாம் கிடையாது. நான் பிறக்கும்போது எல்லாமே மீன், ஆடு, கோழி இதெல்லாமே சாப்பிட்டோம். ஏன்னா அம்மா அப்பாலாம் நான் வெஜிடேரியன், நானும் நான் வெஜிடேரியன் தான். இது எப்போ அது உணர்வுபூர்வமாக இது ஒரு தவறான ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்ணுறோம், எப்போ இது ஒரு குழந்தை அப்படி இன்னொருத்தவங்களுடைய குழந்தை
அப்படிங்கிறத சொல்கிறோமோ அப்போவே நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. தப்பு தெரியாத வரைக்கும் அதை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மனிதனுடைய இயல்பு. தெரிஞ்சிட்டோம்னா அதை மாற்றுறது தான். அதே மாதிரி தான் இந்த பெட். இன்றைக்கி இது ஒரு மிகப்பெரிய ட்ரேடு. இது வந்து இந்த பப்பி மில் அப்படிங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. பேப்பர் கப் இண்டஸ்ட்ரி மாதிரி. ஒரு செகண்டில் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 5000 பேப்பர் கப்பு 50,000 பேப்பர் கப் வெளியே வர மாதிரி இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி அரசியல்வாதிகளுடைய ஒரு பார்வையில் இந்த நாய்க்குட்டி போட வைக்கிற ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் சரி, தமிழகத்துலையும் சரி, பாண்டிச்சேரியிலையும் சரி. இது முழுக்க அரசியல் இருக்குது இல்லை. ஏன்னா முழுக்க வியாபாரம் இருக்குது. மக்களுடைய போதை இது. எப்படி வெள்ளை கலரில் புதுசுன்னு ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட்டஸு. நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு காலையில் எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பாவும் வாக்கிங் போனால் ஒரு ஸ்டேட்டஸு. பார்க்கே சுத்தமாக இருக்காது. ஆனால் வந்து இந்த நாய்க்குட்டியை கூப்பிட்டு போகிறது, நாய்க்குட்டிக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா, அல்ல இவங்களுக்கு சாப்பாடு இருக்கா இல்லை, நாய்க்கு தேவையான இதெல்லாமே இருக்கணுமா. ஆனால் எந்த விதமான ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்லாமல் இர்ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர்ஸ் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து இந்த நாய்க்குட்டி வியாபாரம். இந்த நாய்க்குட்டி வியாபாரம் இந்த பெட் ரெகுலேஷன் ஆக்ட், பெட் ஷாப் ரெகுலேஷன் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பண்ணுறோம். அது டிராஃப்ட் லெவல்லே முடிஞ்சு போச்சு. சாட்டை கட்ட அழகாக சொல்லுவார். இன்னொன்று வந்து அபேண்டன் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நாய்க்குட்டியை தூக்கி வெளியே விட்டுறது. எங்கள் தாத்தாவுக்கு ஆஸ்துமா வந்துருச்சு அப்படின்னா வெளியே விட்டுறது. என் தாத்தாவை தூக்கி வெளியே விட வேண்டியதானே இல்லையா? பொண்ணு குழந்தை பிறந்திருக்குன்னா அப்புறம் அந்த குழந்தைய தூக்கி வெளியே விடு. எங்களுடைய ஆர்குமெண்ட் அப்படி தானே இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர்ஸ் அபேண்டன். தீபாவளி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாய் ரோட்டில் நிற்கும். வீட்டில் இருக்கிற நாய் பெல்ட் இருக்கும், அதுக்கு எங்கே போகிறோன்னு தெரியாது. கம்யூனிட்டி டாகும் அதுக்கும் சண்டை வரும். இதுக்கு சர்வைவல் ப்ராப்ளம் இருக்கும். ஃபுட் எங்கே கிடைக்கும்னு தெரியாது. இர்ரெஸ்பான்சிபிளாக இருப்பான். ஏன்னா இவன் ஒரு மைக்ரோசிப் பண்ணுறது கிடையாது, அதுக்கு ஒரு கவர்மெண்ட் இது சர்டிஃபிகேட் வாங்குறது கிடையாது, வேக்சின் பண்ணுறது கிடையாது, எங்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் கன்சல்ட் பண்ணுறது கிடையாது, பிஹேவியரல் தெரப்பி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ பெட் ஷாப் ரெகுலேஷன் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பெட் ஷாப் ப்ரீடிங் இல்லீகல் ப்ரீடர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணணும். இந்த இதை அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அதுதான் எங்களுடைய ஆர்குமெண்ட். சரியா? என்ன எங்கே பார்த்தாலும் பெட் ஷாப். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹவுஸ் ஒய்ஃப்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கூடை பின்னி வைப்பாங்க, இல்லைன்னா தையல் மிஷின் வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாய் குட்டி போட வைக்கிறாங்க. எவ்வளவு ஒரு தேர்ட் ரேட்டடான ஒரு பிஸ்னஸுங்கிறது அவங்களுக்கு புரியறதில்ல. இதை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் எத்தனை டாக், ஒரு 5 ஸ்கொயர் ஃபீட்டில் எத்தனை டாக் இருக்கணுங்கிற ஒரு ரூல் இருக்குது. 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கணும், ஒரு அம்மா அப்பா இருக்குன்னா 2 பெட்ரூம் வீடு இருக்கணும் அங்கே இல்லையா? 2 குழந்தை இருந்துச்சுன்னா 2 பெட்ரூம் வீடு இருந்துச்சுன்னா ஒரு குழந்தை அரசாங்கத்துக்கு சொந்தம். சரியா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுடைய மாடு நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய ஆர்குமெண்ட்லாம் என்னென்னா அங்கெல்லாம் நடத்துகிறாங்கல்ல அப்படிங்கிறது தான். நான் தான் சொல்கிறேன், அங்கெல்லாம் நடத்துகிறாங்க, அங்கெல்லாம் சட்டம் இருக்குல்ல. எப்படி 2 குழந்தை இருந்துச்சுன்னா 3 பெட்ரூம் வீடு இருக்கணும்னு இருக்குல்ல, இங்கே பண்ண முடியுமா? அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த நாட்டில் ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கும், அந்தந்த நாட்டுக்கான சட்டம் இருந்திருக்கும், அதை தான் பண்ணணுமே தவிர எக்ஸாம்பிளுக்கு அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணு. அங்கே பூனை யாராவது அடிச்சிங்கன்னா 5 வருஷம் ஜெயிலு இல்லையா? இங்கே பண்ண முடியுமா? அதாவது காவல்துறை அதிகாரிகளுக்கு சாதாரணமாக ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு என்ன சட்டம் இருக்குன்னே தெரியறதில்ல. அனிமல் வெல்ஃபேர் இல்லை. ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி டு அனிமல் ஆக்ட்னா நிறைய இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிறவங்களுக்கே தெரியறதில்ல. நாங்களே எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டியது இருக்குது, மெயில் அனுப்ப வேண்டியது இருக்குது. முதல்ல அதிகாரிகளுக்கு என்ன பண்ணணும், சட்டத்தை பற்றியான விழிப்புணர்வு வரணும். இல்லை தனியாக ஒரு காவல்துறை வைங்க. எப்படி மனிதனுக்கு இருக்கோ இல்லை விலங்குகளுக்கான வனத்துறை இருக்கோ அதே மாதிரி டொமஸ்டிக் அனிமலுக்கு இருக்கணும். நீங்கள் ஓஎம்ஆரில் போனீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் போனீங்கன்னா தெரியும், ரோட்டில் தான் இருக்கும் மாடெல்லாம். ஏன்னா அங்கே காஸ்ட்லியான ஏரியாலாம் காஸ்ட்லியாகிடுச்சு, பக்கத்து வீடை கூட வாடகை விட்டுருவான் இல்லையா? ஸோ மாடல் அப்போ என்ன பண்ணும், ஓனர்ஸ் ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னா மாடெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கணும், இல்லைன்னா ஓனருக்கு ஃபைன் போட்டு. இதெல்லாமே சட்டம் இருக்குது. சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரி ரெடியாக இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சிக்கன் ஷாப்பில் கேஜ் இருக்கும் இல்லையா, அந்த சிக்கனெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிற கேஜ், அந்த கேஜுக்குள்ளே கோழியை ஒவ்வொன்றா அடைக்கிறாரு. அது என்ன பண்ணுறாரு, ஒரு கேஜிலேருந்து எடுத்து அடிக்கிறாரு உள்ள இன்னொரு கேஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு. நான் அப்போ போய் சொல்கிறேன், இது வந்து அது ஒரு உயிருங்க, அதுக்கு நமக்கு எப்படி அடித்தா வலிக்குமோ இல்லை கிள்ளுனா வலிக்குமோ அதே மாதிரி கோழிக்கும் வலிக்கும் அப்படின்னா நான் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணிங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இது இப்போ ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், எல்லாமே வாங்கி வச்சுட்டு என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் அவங்ககிட்ட கேட்குறாங்க, நான் அவங்கள அடித்தேன், நான் அவங்க ஷாப்பில் போய் இது பண்ணேன் அப்படின்னு. இதான் எனக்கு இருக்கக்கூடிய காவல்துறை. என்னால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அப்போ விலங்குகளுக்கான உரிமை அப்படிங்கிறதுக்கு அனிமல் ரைட்ஸ் கமிஷன் வேணும். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கிறது மாதிரி அனிமலுக்கான ரைட்ஸ் கமிஷன் வேணும். இன்றைக்கி அனிமல் ரைட்ஸ் அவேர்னஸ் வீக்கில் நம்ம அதை தான் ப்ரொமோட் பண்ணணும். இன்றைக்கி சார் விலங்குகளோட உரிமைகள் சம்பந்தமாக என்னென்ன சட்டங்கள்லாம் சரி இருக்குது? அது பல சட்டங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து சார் சொன்னார் இல்லைங்களா, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் கான்செப்ட்டுங்கிறது, அதில் நான் ஒரு இது ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சார் சொன்ன மாதிரி எங்களுடைய ஜென்ரேஷன் எல்லாமே வந்து நான் வெஜிடேரியன் தான். பட் நாங்கள் வந்து எஸ்பெஷலி மீ
ஐ எம் த பியூர் வெஜிடேரியன். ஈவன் வந்து எக்கு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு கேக் கூட சாப்பிட்றது கிடையாது. கொஞ்சம் ஒன் மோர் ஆடட் இது என்னன்னாக்கா, இந்த ஸ்வீட்ஸுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும் தெரியுங்களா, ஒரு கிளாஸி பேப்பர். ஸோ அந்த பேப்பர் வந்து ஒரு மாடனுடைய ஸ்கின்னில் ப்ரெஸ்ஸிங் போய் தான் அந்த ப்ராசஸ் ஆகுதுன்ட்டு கேள்விப்பட்டோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய லீடிங் பர்சன் சொன்னார். அது சம்வாட் ட்ரூ ஆல்சோ. ஸோ அதுலேருந்து அந்த ஸ்வீட் கண்டென்ட்டை கூட நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்றது கிடையாது. பிகாஸ் அந்த லேயர் இருக்குது இல்லைங்களா, அந்த லேயர் ப்ரெஸ்ஸிங் வந்து அந்த மாட்டனுடைய தோல் ப்ரெஸ்ஸிங்கில் தான் அது வந்து லேயராக ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது. அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து வி ஆர் கன்வெர்டட் இன்டு எ வெஜிடேரியன். ஸோ அப்படி நம்ம சொல்லிக்கலாம். இப்போ ஆக்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா சார், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 51A பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க சார். அந்த 51A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு சிட்டிசனும் வந்து நேஷ்னல் ஃப்ளாகு நேஷ்னல் ஆந்தம்த்துக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இதில் அந்த ஆர்டிக்கிள்லே 51A சப்செக்ஷன் Gயில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஏரியா வருது சார். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் அவங்களுடைய ஆசிட்டிஸ் தர் லிவ்லிஹுட்டை நீங்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிறது இருக்குது சார். அதை யாராச்சும் டிவேட் பண்ணாங்கனாக்கா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை டிஸ்சார்ஜ் பண்ணாததுக்கு ஈக்குவலண்ட்டாக they take it of ஆக்ஷன்ஸ். ஸோ ஒரு நேஷ்னல் ஆந்தத்துக்கு ஈக்குவலாக ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நேற்று இல்லை சார், கான்ஸ்டியூட்டை க்ரியேட் பண்ணவே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்ட்டி PC ஆக்ட்னு சொல்லுவாங்க சார், அந்த ஆக்ட் இருக்குது. ஸோ அதில் விட அதுக்கு பிறகு ரூல்ஸ் நிறையா ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆக்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஆக்ட் தான். அதுக்கு பிறகு they take it of ரூல்ஸ், டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டர் ஹவுஸ் ரெகுலரேஷன் ரூல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸில் எப்படி மாடை வெட்டணும், எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணணும், எப்படி அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற சிஸ்டம் அதில் ரூல்ஸ் இருக்கிறது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் த அனிமல்ஸ். ஸோ ஒவ்வொரு அனிமலையும் ஜஸ்ட் லைக் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து என்ன சைஸ் ஆஃப் ஏரியா அதுக்கு கொடுக்கணும், அதுக்கு ஃபுட்டு வாட்ரு எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நீங்கள் பார்க்கணும், எவ்வளோ தடவை இருக்கணும், கூட எத்தனை அசிஸ்டன்ஸ் இருக்கணும், வெட்டினரி அசிஸ்டன்ஸ் தேவையா அப்படிங்கிறது இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆசி இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் வந்து முதல்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் அனிமல்ஸ் நிறையா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கும் வந்து they take it of கைட்லைன்ஸ். ஸோ அது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் அனிமல்ஸ் ரூல்ஸ்னு அதுவும் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அனிமல் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ எல்லா அனிமலையும் ஜஸ்ட் லைக்கு டெஸ்டிங் எடுத்துக்கக்கூடாது. டேக் இட் ஆஃப் வெரி முன்னாடியே ப்ரேயர் அப்ரூவல் ஃப்ரம் தி அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வாங்கணும். ஸோ அவங்களுடைய கைடன்ஸ் அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் தி அத்தாரிட்டி only they take it of ரெகுலர் திங்ஸ். ஸோ அதுக்கு பிறகு இப்போ வந்து 2011 வந்து ஒரு ஆக்ட் வந்து அனிமல் டிராஃப்டில் இருக்குது, அனிமல் வெல்ஃபேர் ஆக்ட் 2011. அது வந்து கம்ப்ளீட் ஆகி பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆக வேண்டியது டியூ டு தி பொலிட்டிக்கல் சினரியோ அது இன்னும் ஆகலை. அது ஆயிடுச்சுனாக்கா இப்போ அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியான்ட்டு ஆன் த ஹோல் நேஷன் ஒன்று தான் சார் இருக்குது. பட் இந்த 2011 என்னாக்ட் ஆகிடுச்சுனாக்கா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் தே ஹேவ் த ஓன் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் ஸ்டேட் வந்துடும். ஸோ அப்படி அனிமல் வெல்ஃபேரோட ஸ்டேட் அனுப்பிச்சும் போது இன்னும் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் அவேர்னஸ் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எங்களை மாதிரியான ஒரு ஸ்கேன் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கிற ஆர்கனைசேஷனுக்கு இன்னும் கைடன்ஸ் நாங்கள் இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ சார் சொன்னார் இல்லைங்களா, போலீஸ்க்கு வந்து அவேர்னஸ் தெரியலன்ட்டுலாம். இப்போ அந்த ஸ்டேட் என்னாக்ட் அதை ஸ்டேட்டுக்கு போர்டு வந்துச்சுனாக்க அவங்களுக்கு கிளியராக அவங்க சொல்லிவிடுவாங்க. ஸோ அதுக்கு கைடன்ஸ் வந்துடும். ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா NGOs இருக்கிறாங்க. அந்த NGOs வந்து they take it of மார்க்கெட்டிங் காம்படிஷன் மாதிரி தான் பார்க்குறாங்களோ இல்லையா, நல்லது பண்ணணுங்கிறது வெரி ஃபியூ ஒன்லி. ஸோ நான் மார்க்கெட்டில் நான் வந்து பேர் எடுத்திருக்கேன், நான் 10 ஆம்புலன்ஸ் வச்சுருக்கிறேன், 20 ஆம்புலன்ஸ் வச்சுருக்கிறேன், இத்தனை ஸ்லாட்டர் ஹவுஸ் நான் கண்ட்ரோல் எடுத்து பார்த்துட்டு மானிட்டர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்பரிங்கில் தான் இருக்காங்க இல்லையா. சர்வீஸ் எத்தனை பண்ணியிருக்காங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது எதுவுமே இல்லை. இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பீச்சில் வந்து ஒரு குதிரை அடிபட்டு விழுந்துச்சு. அதை யங்ஸ்டர்ஸு +2 முடித்த பையங்க எடுத்து கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணி அதுக்கு பிறகு வந்து கரெக்டாக போய் இப்போ எங்களுடைய சார்பான நிறுவனத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு யங்ஸ்டர்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்க பையனை தட்டி எழுப்பி ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு போய் அந்த அடிப்பட்ட குதிரையை அழைச்சி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரியான ஆக்ட்ஸ் எல்லாமே இருக்கிறது. இதை தவிர வந்து இந்தியன் பீனல் கோட்லேயும் பப்ளிக் நியூசன்ஸ்க்கு என்ன கொடுக்குறோமோ அதே இதுதான் இதுலேயும் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் உள்ள மேஜர் ஆக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இல்லை கரெக்டாகிடும். இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவேர்னஸ்க்கு இல்லை சார் சொன்னது மாதிரியான அஃபீஷியல்ஸ் இதுக்கு அதுக்கு நாங்களே இப்போ நாங்கள் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று நடத்த போகிறோம். ஸோ அஃபீஷியல்ஸு நம்ம மீடியா பர்சன்ஸையும் எடுத்துக்க போகிறோம். அவங்கள ரிப்போர்ட்டர்ஸ் யார் வேணாலும் ஸ்பான்சர் பண்ணலான்ட்டு we take it of ஓரியன்டேஷன்ஸ்.
இது மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் பண்ண போகிறோம் சார். ஓகே வருண், இப்போ சார் பார்த்தீங்கன்னாக்கா ஜெரால் சார் சொன்னாங்க, சந்திரமோகன் சார் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பர்டிகுலர் இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்றதுக்கு நம்ம கூட ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே வந்து அதை பாரு ஒருத்தன் பண்ணுறான், இதை பண்ண ஒருத்தன் பண்ணுறான் சொன்னால் நம்ம அதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அங்கே தான் சேஞ்ச் ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு, பட் குறைவான நேரத்தில் வந்து நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் நினைச்சதோட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொன்னதுக்காக தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.